தூத்துக்குடி அருகே வெள்ள நிவாரணத் தொகை குளறுபடியை கண்டித்து மீனவ பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 வழங்குவதாக அறிவித்த விடிய அரசு ஒட்டப்பிடாரம் அடுத்த தருவைக்குளம் கிராமத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் தான் வழங்கப்படும் என கூறியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மீனவ பெண்கள் விடிய அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் தங்களை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர். பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த 6000 ரூபாய் கொடுக்கறத 6000 டோக்கன் கொடுத்துட்டு இன்னைக்கு மக்களை ஏமாத்தி வெறும் 1000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க ரேஷன் கடையில. அதை வாங்கலைன்னா வாங்க போறவங்களை வாங்க கூடாதுன்னா போலீஸ் எங்களை கூட மிரட்டுறாங்க. அதுவும் நல்ல பழக்கம் இல்ல. ஆமா, போலீஸ் எங்களுடைய பாதுகாப்பு தான். ஆனா அதுக்காக மக்களை அராஜகம் பண்ணி எங்களை வாங்கணும்னு சொல்லக்கூடாது. அதனால எங்களுக்கு இந்த 6000 ரூபாய் நிவாரணம் வேணும். வீடு உடஞ்சவங்களுக்கு வீடை கட்டி கொடுக்கறது எங்களுக்கு அரசு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்காம எங்களுடைய பார்வையிடணும். அவ்வளவுதான். இவ்வளவு தண்ணிக்குள்ள இறந்து 4 மாடு செத்து, ஆடு செத்து, வீட்டோட போய் தண்ணி ஒரு பொருள் எடுக்க முடியல. இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு ஆளும் பொட்டல் கூட சாப்பாடு பார்க்க வரலையா? சாப்பாடு கூட இன்ன வரைக்கும் கிடையாதுயா. ஒரு சாப்பாடு கிடையாது. எதுவுமே இல்ல. அழுவியா. தூத்துக்குடி மாவட்டம் கோவைப்பட்டி அருகே வெள்ள நிவாரணத் தொகை 6000 ரூபாயை வழங்க வலியுறுத்தி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். கனமழையால் பாதிக்கப்பட்ட ஆத்திக்குளம் கிராமத்திற்கு வெள்ள நிவாரணமாக 1000 ரூபாய் வழங்க டோக்கன் வழங்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நிவாரணத் தொகை 6000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் நிவாரணத் தொகையை முறையாக அறிவிக்காத விடிய அரசை கண்டித்து கிராம மக்கள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனாலதான் சமூக ஊடகத்துல போறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றக்காக. புரியுதா? ரேஷன் கார்டு நம்பர் இல்ல, எவ்வளவு நிவாரணம் கொடுக்கணும், ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும் போட்டா என்ன செய்யுது அவங்களுக்கு? அது கூட போடல. வெறும் நிவாரணம் மட்டும் மொத்தமா போட்டு சும்மா ஸ்டாலின் கொடுக்குற மாதிரி ஒரு மக்கள் வாங்குற மாதிரி மட்டும் போட்டாங்கன்னா அது இருக்கு. அது பிரிண்டிங் போட இடம் இல்லையா? பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்ட முடியாதா? நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வழக்கத்தை விட அதிக அளவு தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்குவதை தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான பாபநாசம், களக்காடு, மாஞ்சோலை பகுதிகளில் கனமழை பெய்ததால் மீண்டும் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் அணைகளில் தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் தாமிரபரணி ஆற்றில் 7000 கன அடி நீர் செல்வதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.